பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில தேவன் உங்களோடு பேசும்படியாக ஒரு வார்த்தையை இந்த நாளில எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை இப்பொழுது சங்கீதம் 34 சங்கீதத்திலிருந்து 4 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். என்னுடைய எல்லா பயத்துக்கும் அவர் என்ன பண்ணிட்டாரு? நீங்களாக்கி விட்டார். நீங்களாக்கி விட்டார்னா என்ன தெரியுமா? விடுதலை ஆக்கி விட்டார். நீங்களாக்கி விட்டார்னா என்ன தெரியுமா? அந்த பயத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? நீங்களாக்கி விட்டார். ஆமா பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை பேர் நாம கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கிறோம்? இன்றைக்கு நீங்க கர்த்தரை தேடுறீங்களா? இன்றைக்கு நீங்க கர்த்தர் எங்க இருக்கிறாரு தேடிக்கிட்டு இருக்கீங்களா? இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க, தேவன் எங்க இருக்கிறாரு? ஏசப்பா எங்க இருக்கிறாரு? அவரை நான் எப்படி பார்க்க முடியும்? அவரோடு நான் எப்படி பேச முடியும்? அவர் முகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு நீங்க ஏசப்பா தேடிக்கொண்டு இருக்கீங்களா? அப்ப நீங்க தேடும் பொழுது நிச்சயமா என்ன பண்ணுவீங்க? அவரை பார்க்க முடியும், அவர் முகத்தை காண முடியும், அவரை கண்டடைவர்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாளில இந்த வசனம் அருமையாக சொல்லப்பட்டிருக்குது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமா பிரியமானவர்களே, நீங்க கர்த்தரை தேடும் பொழுது நீங்க என்ன காரியத்தை அவர்கிட்ட கேக்குறீங்களோ அந்த காரியத்தை அவர் என்ன பண்ணுவாரு? உங்ககிட்ட கேட்பார். செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும், எந்த காரியத்தை குறித்தெல்லாம் நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்க இந்த நாள்ல, எந்தெந்த காரியத்தை குறித்து பயப்படுறீங்க, எந்தெந்த காரியத்தை குறித்து ஒரே கவலையா இருக்கீங்க, எந்தெந்த காரியத்தை குறித்து இன்னைக்கு ரொம்ப துக்கப்படுறீங்க, இந்த நாளில உங்களுடைய எல்லா பயத்துக்கு என்ன பண்ண போறாரு? நீங்களாக்கி தூக்கி விட போறாரு. அந்த பயத்துல இருந்து உங்களை தூக்கி விட போறாரு. அந்த பயத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை தர போறாரு இந்த நாளில. ஆமா, நீங்க வேணா நிச்சயமா பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு தான் இந்த வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்ம என்ன பண்ணணுமா? கடவுளை தேடுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சந்தோஷமா இருக்கும் பொழுது கர்த்தரை மறந்து விட்டு ஒரு துக்கமான, ஒரு கஷ்டமான, ஒரு பாரமான அப்படியேப்பட்ட சூழ்நிலையில மட்டும் நம்ம ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளா இருக்க கூடாது. சமாதானமா இருந்தாலும், துக்கமா இருந்தாலும், அழுகியோடு இருந்தாலும், கண்ணீரோடு இருந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், எப்பொழுது நம்ம எப்படி இருக்கணுமா? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். தேவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு கர்த்தரை மறந்து இருக்க கூடாது. பசிக்கும் போது ஏசப்பா எனக்கு இந்த ஆகாரத்தை தாங்க, அந்த ஆகாரத்தை தாங்க, எலியாவை போஷித்த தேவன் என்னையும் போஷிங்க அப்படின்னு கேட்கறோம்ல. ஆனா வயிறு ஃபுல்லா ஆண்டவர் சாப்பாட்டை கொடுத்தா அவரை மறந்து அவரை நீங்க என்ன பண்ற கூடாது? தூங்கி விடக்கூடாது. அவர் செய்த நன்மைகளை மறந்து விடக்கூடாது. அப்படின்னா இந்த நாளில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களோடுதான் இந்த நாளில் இந்த வார்த்தை பேசி கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரை மறந்து வாழுகிற பிள்ளைகளா இல்லாதபடி ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக இந்த நாளில் இருக்க வேண்டும். எத்தனை பேர் இன்றிலிருந்து ஆண்டவரை தேட போறீங்க? ஐயோ, நான் இவ்வளவு நாள் ஆண்டவரை தேடாம இருந்துட்டேங்க, ஆண்டவரை பத்தி நீ யோசிக்காம இருந்துட்டேன், ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்து இருந்துட்டேன். இன்று முதல் இன்றையில இருந்து நான் முடிவு எடுக்கிறேன். இன்னில இருந்து நான் ஆண்டவரை தேட போறேன். ஆண்டவரை எங்க போய் தேடுறது? எப்படி தேடுறது? நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து ஆண்டவரை தேடலாம். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்க இருந்து பைபிள் எடுத்து படிக்கும் பொழுது அந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் உங்களோட பேசுவாரு. நீங்க எந்த இடத்துல முட்டி போட்டு செபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை செபத்தை கேட்பாரு. அந்த பயத்திலிருந்து உங்களை நீங்க விடுவிப்பாரு. அருமையா சொல்லப்பட்டு இருக்குது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. கர்த்தரை தேடின ஏசப்பா நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்களேன், கூப்பிடுங்களேன். உங்க அருகில உங்க பக்கத்துல அவர் வருவாரு. ஐயோ, எனக்கு இவ்வளவு பேரை நான் கூப்பிட்டு பார்த்தேன், எனக்கு உதவி செய்ய முடியும், எனக்கு ஒத்தாசை செய்ய யாரும் இல்லைங்க. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் அவர் நீங்களாக்கி விட்டார். ஆமா பிரியமானவர்களே, இந்த நாளில உங்களோடு ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாளில உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். நீங்கள்
கண்களை மூடுங்க, என்னோடு கூட சேர்ந்து செபிங்க. இன்னில இருந்து ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளா, வசனத்தின் மூலம் ஆண்டவரோட பேசுகிற பிள்ளைகளா நம்ம மாற போறோம். மாறலாமா? செபிக்கலாமா? கண்களை மூடுங்க, ஜெபமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். தூய ஆவியானவரை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார் என்ற வேத வசனம் அருமையாக சொல்லப்பட்டு இருக்குது ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவர் வழிகாட்டும்படியா செபிக்கிறோமாப்பா. எல்லா பயத்திலிருந்து ஆண்டவரை தூக்கி எடுக்க வேண்டும். என்னென்ன பயங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களோ அதுல இருந்து விடுவிக்கும்படியா செபிக்கிறோம், தூக்கி எடுக்க முடியா செபிக்கிறோம், பலப்படுத்தும்படியா செபிக்கிறோமாப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா பயத்திலிருந்து இயேசுவின் நாமத்தினால விடுதலை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உம்மை தேடுகிற பிள்ளைகளா இருக்கட்டும், உம்மோடு பேசுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியா செபிக்கிறோமாப்பா. எல்லாவற்றும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில், நல்ல பிதாவே, ஆமென். God bless you. தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லா பயத்திலிருந்து உங்களை என்ன பண்ண போறாரு? இன்றைக்கு இப்பொழுது உங்களை தூக்கி எடுக்க போகிறார். ஆமா, ஆமென்.